வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டிங்க இல்லை நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு 2ஆக கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கலாம் காரத்துக்காண்டி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் 3ஐயும் போட்டு அந்த லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் லைட்டாக அதுக்கப்புறமா தயிர் விட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கனையும் எடுத்து அந்த மசாலா கூடயே போட்டு நல்லா பெரட்டணும். பெரட்டினதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மூடி வச்சாலே சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப சிக்கன் எடுக்க மாட்டேன், அதனால் எனக்காண்டி உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடினதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகும். நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். அதை மூடி வச்சு நல்லா அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட ஒன்றுமே போட வேண்டாம். பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த 3 மட்டும், ஏலக்காய் இந்த 4 மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் கொஞ்சம் வெந்துட்டான்னு பார்க்கணும். சிக்கன் வேகிறதுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் வந்து அரைச்சி அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சிக்கன் குழம்பு வந்துட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா சிக்கன் 65 வந்துட்டு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இன்னொரு ஸ்டைல்லையும் சிக்கன் 65 பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.